ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் கெமினோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளோட வில்லன் டீமில் இல்லீகலான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதனை நம்ம ஹீரோயின் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆரம்பத்தில் இயற்கையான எழில் சூழ்ந்த இடத்த ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதிகளை போவாங்க. அதுக்கப்புறம் வில்லன் டீம் செய்கிற ஒரு சில சம்பவத்தை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எவிடன்ஸ் அப்படியே மாற்றிடுவாங்க. இதை அந்த குரூப்பில் பார்த்துருவாங்க. உடனே நம்ம ஹீரோனை துரத்த ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல பிடிச்சிருவாங்க. இப்போ இறுதியில் அந்த வில்லன் டீம்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, இதில் என்ன ஆச்சு, அப்படி அந்த வில்லன் டீம் அந்த காட்டுக்குள்ளே செய்த காரியம் என்ன, இதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயினுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஆரம்பத்தில் லேசியாக ஆரம்பித்த சீன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. வில்லன் நாட்டை மாட்டுறது, அதுக்கப்புறம் வில்லன் துரத்துறது, ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதுவும் வில்லன் செய்கிற அந்த கொடூரமான செயல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. படத்தில் பிஜிஎம் மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு சில ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வில்லன் கிட்ட சிக்குன உடனே அவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய பிளான்லாம் போடுவாங்க. அந்த பிளானெல்லாம் அப்படியே முறியடிச்சிட்டு வில்லன் பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் தப்பிக்க போகணும்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுற அந்த பிளான், அவங்க தப்பிக்கிறது, இதெல்லாம் நல்லாவே இருக்குது. நமக்குள்ளே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தா நிறைய ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இதே மாதிரி கதைகள் கூட நிறைய ஏகப்பட்ட படம் நம்ம பார்த்துருப்போம். அதே கதைகள் மாதிரி அதே சீன் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. ட்விஸ்ட் எண்டிங் அந்தளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மிடில் வர சீன்ஸ்லாம் போர் அடிக்குது. நடா எடுத்த சீனே எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் எண்டிங்கில் கொடுத்துற ஒரு சீன் செட் பண்ணினாலும் படம் நல்லாவே வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஹீரோயின் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு மாதிரியான நம்ம அந்த இல்லங்கிட்ட சிக்கணுன்னு ஒரு மாதிரி ஒரு தவிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கணும். இங்கெல்லாம் அப்படியே எதுவுமே இல்லை. ஏதோ படம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒன் டைம் வச்ச படம் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.